வேதாளம் படத்தை தயாரித்த ஏ.எம். ரத்னம், விநியோகஸ்தர்கள் தவிர மற்ற அனைவரும் அந்த படத்தின் வசூல் குறித்து கண்டபடி எழுதி வருகின்றனர். நாம் விசாரித்த வரையில் தமிழகத்தில் இந்த படத்தின் வசூல் இன்னும் 40 கோடியை தாண்டவில்லை. கடும் மழை காரணமாக பல அரங்குகளில் கூட்டமே இல்லை. ஆனால் அதற்குள் 100 கோடி வசூல் லிஸ்டில் இந்த படம் சேர்ந்துவிட்டது என்று பொய் தகவல்களை அஜித் ரசிகர்களே பரப்பி வருகின்றனர். இதுகுறித்து தயாரிப்பாளர் ஏ.எம். ரத்னம் கூறுகையில், படத்தின் வசூல் விபரங்களை இப்போது வெளியிட முடியாது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் இனிமேல் தான் படம் பார்க்கும் சூழல் உள்ளது. வேதாளம் படத்தின் அதிகாரப்பூர்வ வசூல் விபரத்தை நானே விரைவில் வெளியிடுகின்றேன். ரசிகர்கள் பொய்யான தகவலை பரப்ப வேண்டாம் என்று அவர் கூறியுள்ளார். ஆரம்பம் படத்திற்கும் இப்படித்தான் வசூல் குறித்து பொய்யான செய்திகளை பரப்ப அடுத்த நாளே வருமான வரித்துறையினர் ஏ.எம். ரத்னம் அலுவலகத்தை சோதனை செய்து ஒரு அறை மட்டும் பூட்டிவிட்டு சென்றது நினைவிருக்கலாம். சில நம்பகமான தகவல்களின்படி வேதாளம் படம் தமிழகத்தில் இதுவரை 40 கோடிகள் வரை வசூலித்துள்ளது. ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகத்தில் ரூபாய் 9 கோடிகளை படம் வசூலித்துள்ளது. வெளிநாடுகளில் அமெரிக்காவில் ரூபாய் 1.8 கோடியும், பிரிட்டனில் ரூபாய் 1.25 கோடியும் இந்த திரைப்படம் வசூலித்துள்ளது. மலேசியா, சிங்கப்பூரில் 6 கோடியை இந்த படம் வசூல் செய்துள்ளதாக கூறுகின்றனர். தற்போதைய நிலவரப்படி வேதாளம் திரைப்படத்தின் உலகளாவிய வசூல் ரூபாய் 57 கோடி என்பதுதான்.